கோயில் போறியா? எந்த கோயில் போற? தெரியாதா? தெரியாமலே ஏறி வந்திருக்கியா? நிலா நிலா தமிழ் வருஷ பிறப்புக்காக நாங்கள் எல்லோரும் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அம்மாவும் நானும் சேம் பிஞ்ச் ட்ரெஸ்ஸு, லாவெண்டர் போனோடனே பூக்கடையில் போய் சாமிக்கு பூவை வாங்கிட்டு, தாமரைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா. மிச்சதெல்லாம் வந்து வெயிலுக்கு பாவம் வதங்கிருச்சு. அவங்களுக்குமே வந்து வியாபாரம் ரொம்ப நஷ்டமாக போயிட்டுருக்கு, வெயிலுக்கு சீக்கிரம் வாடிடுதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே போய் சாமிக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடலான்னு சொல்லி நெய் விளக்கெல்லாம் வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் கிருஷ்ணரை வந்து அழகாக மாடு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அங்கே இருந்தது. அப்புறம் கருப்பு சாமி எல்லாம் இருந்தாங்க. மறிக்குழந்து வாசம் செம்மையாக இருந்தது. நீலாம் வந்து தேங்காய் திருடி தின்ன ஆரம்பிச்சிட்டா. எப்படி பல்லு வலிக்கலையானா அதெல்லாம் வலிக்கல அப்படின்னா நம்மளால் கடிக்க முடியல. நேராக மலைக்கோட்டை தெரியுது பாருங்கள். இந்த கோயில் வந்து மலைக்கோட்டையில் தான் இருக்குது. அங்காயி கோயில், அம்மாவோட குலதெய்வம் கோயில் இது. அப்புறம் நேராக பிஜி நாயுடு ஸ்வீட்ஸுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சமோசா, கச்சோரி, பன்னீர் பஃப்பு, இன்றைக்கி வெஜிடேரியன்றதுனால பன்னீர் பஃப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களே ஸ்வீட் கொடுத்தாங்க, கேசரி கொடுத்தாங்க இன்றைக்கி நல்ல நாளுன்றதுனால. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கடைசியில் பார்த்தா தண்ணி இல்லைன்ட்டாங்க. என்னங்க வெயில் காலத்தில் திருச்சியில் தண்ணி இல்லைன்றீங்க எப்படி அப்படின்ற மாதிரி சரின்னு பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் பார்பி டால் வேணும்னா கமலத்தெருக்கு நேராக போயாச்சு. ஒரே பொம்மையாக வாங்கிக்கிறேன். இந்த பொருள்லாம் வீணாக்கு சந்திரமுகி. கடைசியில் இந்த எல்சா பொம்மையை தாங்க அவள் வந்து சூஸ் பண்ணால். இது வந்து 250 சொன்னாங்க. அதில் வந்து மேக்கப் ஐட்டமு, இந்த ஷூவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எத்தனை நேரத்துக்கு தாங்கும்னு தெரியல. ஆனால் அதுதான் வேணும் ஒத்த காலம் நின்னா. இது வந்து கமலத்தெருவில் உள்ள டாய்ஸ் ஹோல்சேல் கடை. இந்த சைடு ஒரு 10 கடை, அந்த சைடு ஒரு 10 கடை இருக்கும். எல்லா டாய்ஸும் இருக்கும். நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை போனது இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நேராக எங்கள் ஏரியா உக்கரக்கலையம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இவங்க தான் எங்கள் எல்லை சாமி. நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே இவங்களோட காலடியில் தான். ஸோ அவங்களுக்கு போய் லாஸ்ட்டாக ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மரம் வந்து ரொம்ப விசேஷமான மரம், லிங்கப்பூ மரம். இது வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க, வளையல் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சீட்டில் வந்து அவங்களோட கோரிக்கைகளை போடுவாங்க. இது வந்து நிறைவேறும்னு சொல்லி நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.